வணக்கம். நம்ம ஆதிபகவன் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பப்போ கமெண்ட்ஸை அள்ளி வீசுங்க. நன்றி. நன்றி உரை வரவரை பற்றி கொஞ்சம் சொல்லி ஆகணும். எனக்கு என்னென்னா, நம்ம சமணத்தில் குறிப்பாக ஆதிபகவன் இலக்கண குழுவில் அறம் பொருள் இன்பம் மூன்றையுமே எழுதணும். ஒரு சிலர்ல எனக்கு அறத்துப்பால் தான் செட் ஆகும், மற்றதெல்லாம் பொருள் இன்பத்தில் எனக்கு நாட்டம் இல்லை, அதில் விருப்பம் இல்லை அப்படின்வாங்க இல்லறத்துல இருந்துக்கிட்டு. ஆனால் சகலகலா வல்லவலாக இருக்கணும் மாணவர்கள்னு ஆசைப்படுவேன். அறம் பொருள் இன்பம். சிலருக்கு நான் அதிகம் தத்துவத்தையே படிக்கல, எனக்கு அறம்லாம் எழுதுறது கஷ்டம், இன்பத்துப்பால ரசித்து சும்மா புகுந்து விளையாடிடுவேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேருக்கு பொருள் பொருளில் தான் ரொம்ப நாட்டம் இருக்குது. பொருள்னா பொருள் மட்டுமே இல்லை இல்லையா, அதில் பல வகையான அதிகாரம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த சுவையில் நான் அந்த தலைப்புகளில் நான் வந்து அதிகம் எழுதுறேன்னு ஆசைப்படுறேன் அப்படின்வாங்க. நம்ம ஒரு சிந்தனைனா அறம் பொருள் இன்பம் எதை வேணாலும் தைரியமாக கொடுக்கக்கூடிய ஒரு திறமை வேணும் மாணவர்கள்கிட்டன்னு அந்த ஒரு ஆதங்கம், அந்த ஒரு எதிர்பார்ப்பு எங்கிட்ட இருக்கும். அதுக்கு 100க்கு 100 பொருந்தக்கூடிய ஒரு 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 புலவரா நல்லூரி நம்பி அண்ணா சொல்லலாம். அற்புதமா அதை ஒரு புரட்சி புலவர்னு சொல்லலாம். அற்புதமாக கொடுக்கக்கூடிய ஒரு அண்ணாவுடைய நன்றி உரை கேட்போம். அண்ணா வாருங்கள் அண்ணா. ஜெய் ஜினேந்திரா. சமயக் தரிசனம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்நிகழ்வின் முதல் நிகழ்வாக இறை வணக்கத்தினை உடல் அசைவுடன் இனிமையாக பாடி அனைவரையும் மகிழ்வித்த மழலை செல்வம் ஆர் ஸ்ரீனிகா அவர்களுக்கு நன்றி. இரண்டாவதாக வரவேற்புரையினை காஞ்சி பெரும்புலவர் கீர்த்தனாதேவி உதயகுமார் அவர்கள் அழகிய அமிழ்தினும் இனிய தமிழில் வரவேற்புரையினை வழங்கியது மிகவும் அருமை, சிறப்பு. சந்தப்புலவர் கீர்த்தனாதேவி அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இன்றைய நிகழ்விற்கு தலைமை தாங்கி சிறப்பித்த ஆசான் கவிதாசனார் அவர்களுக்கு நன்றி. ஆதிபகவன் குழு தொடங்கியதிலிருந்து இன்று வரை தொடர்ந்து நிகழ்வுகளை தொய்வின்றி நடத்தியும் புலவர்க்கெல்லாம் புலவராக திகழும் தமிழ்தாய்க்கு வாழ்த்து பாடி சிறப்பித்த பெருமை ஆசானுக்கு உரியது. ஓய்வின்றி மொழிக்காக நல்லறத்திற்காக அரும்பணி ஆற்றி வரும் ஆசான் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக இன்றைய நிகழ்வின் சிறப்புரையாளர் ஐயா புலவர் இளங்கோ திருமொழியார் அவர்கள் பல்வேறு நம்முடைய சமண தலங்களில் சிறப்பாக உரையாற்றி வருவது அனைவரும் அறிந்ததே. ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் உரை போன்று மிகச் சிறப்பாக எளிமையாக கேட்போர் புரிந்து கொள்ளும் வண்ணம் உரை வழங்குவது ஐயா அவர்களின் தனிச்சிறப்பு. நல் விடியற் காலையில் திரிலோக தர்ம தியானத்தில் ஐயா அவர்களின் உரையினை கேட்டு மகிழ்ந்துள்ளேன். அவருடைய ரசிகனாகவே மாறினேன். கேட்பதற்கு ஆவலாக இருக்கும். இன்றைய நிகழ்வில் மேரு மந்திர புராணத்தில் இருந்து வாமனர் கூறும் தத்துவ விளக்கங்களை மிகச் சிறப்பாக விரிவாக எடுத்துரைத்தார்கள். அறக்கருத்துக்கள் முழுமையாக இடம்பெற்றுள்ள நூல் மேரு மந்திர புராணம் என எடுத்துரைத்தார்கள். வைஜெயந்தன் துறவு பூணும் எண்ணம், விதேக சேத்திரத்தின் சிறப்பு, சமோசரணம் சென்று அறம் கேட்க விழைதல், இறை வணக்கத்தினை விரிவான விளக்கத்துடன் எடுத்துரைத்தார்கள். அருகனின் குணங்களை போற்றி அந்த குணங்களை அடைய வேண்டியே துதிக்கிறோம். இதுதான் நாம் இறைவனை வழிபடுதலின் இயல்பும் உண்மையே. பற்று கூடாது. உயிர் அல்லது ஊற்று, செறிப்பு, கட்டு, உதிர்ப்பு, வீடு என இந்த 7 தத்துவங்களை இந்த தத்துவங்கள் இடம்பெற்ற செய்யுள் வாயிலாக துரிதமாக அன்றி இந்த உரை நிகழ்வினை கேட்போர் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான உரை நிகழ்வு. ஆசீவகர் சுவேதாம்பரர் குறித்து இந்த நூலில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். ஐயா 170 தரும கண்டங்களில் சமண அறம் உடையவர்கள் மட்டுமே பிறப்பார்கள் என்பது சிறப்பு என்றும் குறிப்பிட்டார்கள். ஜம்பூ தீபத்தில் 34 தர்மகண்டங்கள், தாதகி கண்டத்தில் 68 தர்மகண்டங்கள், புஷ்பக தீவின் பாதியில் 68 தர்மகண்டங்கள்,
6 கண்டங்கள் பற்றிய விளக்க படங்களுடன் மிக விரிவாக மேலும் உயிரின் இயல்புகள் குறித்து விளக்கமாக எடுத்துரைத்தார்கள். 9 பண்புகளை கொண்டது உயிர் என குறித்தும் விளக்கினார்கள். இன்று நேரம் போதவில்லை ஐயா அவர்களுக்கு, இன்னும் காலம் தேவைப்படுகிறது. இந்த மேருமந்திர புராணமே இவரு நம்ம இந்த நூல் நான் படிச்சிருக்கேன், அப்படியே தலை சுற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேருமந்திர புராணத்தை பத்தி சொல்லும் பொழுது அவ்வளவு நினைவில் வைத்துக் கொள்வது கடினம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் பானுராசன் நினைக்கிறேன். அதே மாதிரி அப்படிப்பட்ட இந்த மேருமந்திர புராணத்தில் இருந்து மிகவும் தெளிவாக விளக்கமாக எடுத்துரைத்தார்கள். இன்னும் எவ்வளவு காலம் தேவைப்படுமோ அந்த காலத்தை எடுத்துக்கொண்டு அனைவருக்கும் மேருமந்திர புராணத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக ஐயா அவர்கள் மேலும் பல வாரங்கள் கூட எடுத்து இந்த நிகழ்வினை தொடர்ந்து உரை வழங்குவதனை செய்யலாம் என்று கேட்டுக்கொண்டு ஐயா அவர்களுக்கும் நன்றி 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 நன்றி. அடுத்ததாக இறுதியாக மங்கள வாழ்த்தினை பாட வர உள்ள தொண்டூர் புலவர் சரஸ்வதி அவர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ பதிவுகளை எல்லாம் உடனுக்குடன் அவர்கள் பதிவு செய்து அனைவரும் கேட்கும் வண்ணம் தொண்டு ஆற்றி வருகிறார்கள். தொண்டூரில் பிறந்தவர் இந்த தொண்டினை செய்யாமலா இருப்பார்? அதுவும் அறத்தொண்டு என்றால் துரிதமாக செயல்படுபவர் நமது தொண்டூர் புலவர் சரஸ்வதி அவர்களுக்கும் நன்றி. இன்றைய நிகழ்வில் காணொலியில் இணைந்த அனைத்து நல்லற உறவுகளுக்கும் நன்றி நன்றி நன்றி. நன்றியுரையினை வழங்க வாய்ப்பளித்த ஆசான் அவர்களுக்கும் நிர்வாக குழுவிற்கும் நன்றி நன்றி நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போகிறீங்க? நம்ம ஆதிபகன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.